ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஓடிஆர் அது எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஐடி பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறது, ஃபோட்டோ சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணுறது, பேமெண்ட் ப்ரொசீஜர், கடைசியாக ஆதார் அத்தன்டிகேஷன் எப்படி பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நடுவில் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க நண்பர்களுக்கும் நம்ம சேனலில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட தமிழன் ஜாப் அலர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பாப்பப் வரும். அதை ஓகே கொடுத்தீங்கன்னா இன்னொரு டேபில் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஐடி வேணுன்றதை டைப் பண்ணிக்கோங்க. இதில் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். வேறு எந்த சிம்பிளும் ஆட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன மாதிரி ஐடி வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற மேக்ஸை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி அவைலபிளில் இருக்கா இல்லையான்னு சொல்லிடும். அவைலபிளில் இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைன்னா மறுபடியும் நியூ ஐடி க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போது இந்த ஐடி அவைலபிளில் இருக்கான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஐடி ஆல்ரெடி இருக்குதுன்னு வந்திருக்கு. அதனால் நம்ம இப்போ புது ஐடி தான் க்ரியேட் பண்ணணும். ஓகே, இன்னொரு புது ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு. உங்களுக்கான ஐடி க்ரியேட் ஆயிடுச்சுன்னா இப்படி தான் வரும். அதில் பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஐடி க்ரியேட் பண்ணி 48 மணி நேரத்துக்குள்ளே டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி பேமெண்ட் பண்ணி முடிச்சிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போது நம்ம பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு லென்த்து பார்த்தீங்கன்னா மினிமமாக 8லேருந்து அதிகபட்சம் 15 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கணும். அதில் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த 4 காம்பினேஷன்லேயும் அதில் இருக்கணும் பாஸ்வேர்டில். அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதையே திரும்ப டைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட மெயில் ஐடியை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கன்ஃபார்ம் மெயில் ஐடியிலையும் கரெக்டாக மெயில் ஐடி பார்த்து மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சுய விவரங்களில் பாருங்கள், ஃபஸ்ட்டுன்னு உங்களுடைய நேம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேமை மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இன்ஷியில் உங்கள் நேமோட போடாதீங்க. அடுத்து தனி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் போடுங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதில் இப்போது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கிங்கில் இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். இப்போது நான் ஓடிபி போட்டிருக்கேன். இப்போது நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்து தந்தை பெயர், தந்தையார், பூர்வீக மாவட்டம், பிறந்த மாவட்டம்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அப்பாவுக்கு இன்ஷியல் போடணுன்றது கம்பல்சரி இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் போடலாம், இல்லைன்னா எம்டியாக விட்டுருங்க. அதே மாதிரி அப்பா பிறந்த மாவட்டம், பூர்வீக மாவட்டம் அதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து அம்மாவோட பேர் கேட்டிருக்காங்க. அது ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த மாவட்டம், பூர்வீக மாவட்டம் இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பாலினம், மதம், தேசிய இனம் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. அதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து கம்யூனிட்டி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரி தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வாங்கினீங்க, என்ன கம்யூனிட்டி இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்து ஃபில் பண்ணிடுங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிவிட்டு சேமி மற்றும் தொடர்னு கொடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் வந்துவிட்டோம். இப்போது நீங்கள் 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மார்க் ஷீட்டை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபில் பண்ணணும். அட்ரஸில் பார்த்தீங்கன்னா தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரின்னு 2 காலமாக இருக்குது. தொடர்பு முகவரின்றது இப்போது நீங்கள் இருக்க அட்ரஸு, நிரந்தர முகவரின்றது உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸு. அதாவது நீங்கள் இப்போது வெளியூர்லேயோ இல்லை வாடகைக்கோ எங்கேயாவது இருக்கீங்கன்னா அந்த அட்ரஸை தொடர்பு முகவரிலையும், உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸை நிரந்தர முகவரிலையும் கொடுத்துருங்க. ஒருவேளை இப்போது நீங்கள் இருக்க அட்ரஸும் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸாக இருந்துச்சுன்னா நிரந்தர முகவரிக்கு கீழே பாருங்கள், சின்னதாக ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்மனெண்ட் அட்ரஸும் ஃபில் ஆயிரும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிவிட்டு சேமி மற்றும் தொடர்னு கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் ஃபோட்டோடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டரும்
அகலம் 3.5 சென்டிமீட்டரும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிற டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படியே ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இதில் இருக்கிற மாதிரியே ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெடி பண்ணுறது அப்லோட் பண்ணுறதுன்றது தெரியலனா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கும் நான் அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ நான் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டேன். கீழே சேமி மற்றும் தொடர்னு கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஒரு வாட்டி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு சேமி மற்றும் தொடர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட்டுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும். அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் பேமெண்ட் கேட்டகரியில் எஸ்பிஐ செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் டைப்பில் ஆன்லைன் செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நிஃப்ட்டுன்னு நீங்கள் எந்த ஆப்ஷன் மூலமா பே பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ண போகிறீங்கன்னா கிரெடிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ண போகிறீங்கன்னா டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எது யூஸ் பண்ணி பே பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பே நவ் கொடுத்துருங்க. பே நவ் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். நான் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறதுனால கார்ட் பேமெண்ட்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்து இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கன்ஃபார்ம்ன்றதை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்த பேஜில் உங்களுடைய ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதையும் ஃபில் பண்ணிடுங்க. சிவிவின்றது உங்கள் ஏடிஎம் கார்டில் பேக் சைடில் பாருங்கள் ஒரு 3 நம்பர் இருக்கும். அதை கொடுக்கணும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பே கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் ஏடிஎம் கார்டோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிருக்கும். அதை அப்படியே பார்த்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லானதும் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே லோட் ஆகி உங்களுடைய ஓடிஆர் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸில் செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து ஆதார் வெரிஃபை பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சுய விவர பக்கத்தில் தொடர்கன்னு. அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஆதார் வெரிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணியும் ஆதார் வெரிஃபை பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதில் எஸ் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய நேமை ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கேப்சா கோடு ஃபில் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸில் டிக் பண்ணி கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதையும் டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அதை அப்படியே பார்த்து ஃபில் பண்ணிடுங்க. அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அவ்வளோதான், டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி ஆதார் வெரிஃபிகேஷனும் முடிச்சாச்சு. ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் டிஎன்பிசியில் ஏதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணணுன்னா இந்த ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் அனைத்து வகையான ஆன்லைன் இ-சேவா சர்வீசஸ், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே குறைஞ்ச செலவில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணனாலோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணனாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலகிராம் ஆர் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.